வார் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரெல்ம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த போர் கப்பல் IRIS தினா அது வந்துட்டு ஈரானோட ஃபர்ஸ்ட் வர்டிக்கல் மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல். ஸோ அந்த கமாண்டர் வந்து நம்ம கூட வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வார் டைம் எக்ஸசைஸ் முடிஞ்சு இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு போர் வரப்போகுதுன்னு. ஆனால் அவங்க அங்கேருந்து கிளம்பி வரும்போது இந்த போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக யூஎஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் ஓஷனோட வாட்டர்ஸ் அதுக்குள்ளே இவங்க என்டர் ஆகும்போது, அதாவது இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸில் அடிக்காமல் இந்தியன் ஓஷனில் ஓப்பன் சீஸில் அவங்க வந்ததுக்கப்புறம் அது ப்ளூ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ வாட்டருங்கிறது எல்லாருக்குமே சொந்தமானது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு உன்னோட நிலப்பரப்புல இருந்து ஒரு EEZன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அது வரைக்கும் உன்னோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு இவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அதை தாண்டி போனால் ஓப்பன் வாட்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ், யார் வேணாலும் வரலாம். ஸோ அந்த இடத்துல இந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டார்பீடோ, அதாவது தண்ணிக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு மிசைல், தண்ணிக்குள்ளேயே வரக்கூடிய மிசைல், அது ஷிப்ஸும் லான்ச் பண்ணலாம், அட் த சேம் டைம் சப்மரீன்ஸும் லான்ச் பண்ணலாம். அப்போ ஒரு US சப்மரீன் இதை வந்து லான்ச் பண்ணி அந்த கப்பலை தகர்த்துருக்காங்க. இதோட இல்லாமல் அதோட வீடியோ ஃபுட்டேஜும் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீ எங்கே இருந்தாலுமே நீ சேஃப் கிடையாது. US நினைச்சதுன்னா அதோட குளோபல் டாமினன்ஸ்னால எந்த ஏரியாவில் வேணாலும் போய் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்தியன் ஓஷன்லேயும் வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க.